ஒரு கிராமத்தில் கழுதை ஒன்று வசித்து வந்தது. அதற்கு நாய் ஒன்று நெருங்கிய நண்பனாக இருந்தது. அந்த நாய் தோட்டத்தை பாதுகாக்கும் வேலையை செய்து வந்தது. ஒரு நாள் அந்த நாய் தனது நண்பனை கரும்பு தோட்டத்திற்கு அழைத்துச் சென்றது. டாங்கி, இங்கதான் நான் வேலை செய்றேன். ஆஹா, அருமையான இடம். ரொம்ப நல்லா இருக்கு. நான் இந்த தோட்டத்தை ரொம்ப நல்லா பாத்துக்கிறேன். அதனால என் முதலாளிக்கு என்ன ரொம்ப நல்லா பிடிக்கும். நண்பா, எனக்கு ஒரு உதவி செய்வியா? என்ன உதவி? முதல்ல அத சொல்லு. அது ஏன் தயங்குற? எனக்கு கொஞ்சம் கரும்பு கொடுப்பியா? கரும்பை கேட்ட கழுதையோ அசடு வழிந்தது. நீ என்ன விளையாடுறியா? அந்த கழுதை நாயை சுற்றி சுற்றி வந்தது. நில்லு, போது நில்லு. கொஞ்சோண்டு கூட ப்ளீஸ். சரி சரி, கொஞ்சம் கரும்பு தோகையை மட்டும் சாப்பிடு. கரும்பு சாப்பிடக்கூடாது. தேங்க்யூ ஃப்ரெண்ட். கழுதை நாயை கொஞ்சிவிட்டு தோட்டத்திற்குள் சென்றது. மறுபடியும் சொல்றேன், கரும்பு சாப்பிடாத. தோகையை எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க. ஏன்னா அதை சாப்பிட்டாலும் அது திரும்ப வளர்ந்துரும். நீ கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். கரும்புகள் மிகவும் இனிப்பாகவும் ருசியாகவும் இருப்பதை கழுதை உணர்ந்தது. அதனால் அது தினமும் தோட்டத்திற்கு வர ஆரம்பித்தது. அது முதலில் மிகவும் கவனமாக கரும்பின் மேல் பகுதியை மட்டுமே தின்று வந்தது. ஆனால் சில நாட்களுக்கு பிறகு முன்னை விட ருசியாக சாப்பிட விரும்பியது. அதனால் முழு கரும்பையும் உண்ண ஆரம்பித்தது. ஒரு நாள் அங்கு வந்த தோட்டக்காரன் கரும்புகள் அழிக்கப்பட்டிருப்பதை கண்டான். அவன் மிகவும் கோபமடைந்தான். உடனே தனது காவல் நாயை வரவழைத்தான். ஏய் முட்டாளே, நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நீ தூங்காம என் தோட்டத்தை தான் பாதுகாத்துட்டு இருக்கன்னு நான் நினைச்சிட்டு இருக்கேன். பயத்தினால், கடுமையான குளிரினால் நடுங்குவது போல் அந்த நாய் நடுங்க ஆரம்பித்தது. பாத்தியா, உன்னால எனக்கு எவ்வளவு நஷ்டமாயிடுச்சுன்னு. இதுக்கெல்லாம் நீ தான் காரணம். இதுக்கு நீ என்ன பதில் சொல்ல போற? பயத்தினால் நாயின் பற்கள் நடுங்க, அதனால் ஒன்றும் பேச முடியாமல் போனது. நாய் அமைதியாக இருப்பதை கண்ட தோட்டக்காரன் நாய்தான் உண்மையான குற்றவாளி என்று முடிவு செய்கின்றான். கோபம் கொண்ட அவன் அதை வீட்டை விட்டு வெளியே தூக்கி எறிந்தான். இனிமே இங்க வராத. வருத்தமடைந்த நாய் அழுது கொண்டே வெளியேறியது. சிறிது நேரம் கழித்து கழுதை நாயை காண்கின்றது.
தனது நண்பன் அழுவதைக் கண்ட கழுதை அதிர்ச்சி அடைந்தது. ஃப்ரெண்ட், உனக்கு என்னாச்சு? ஏன் அழற? கரும்பு தோட்டம் பாழானதுனால என்னுடைய முதலாளி கோவப்பட்டு என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாரு. அப்படின்னா நீ அவர்கிட்ட என்ன காட்டி கொடுத்து நீ தப்பிச்சிருக்கலாம் இல்லையா? அது துரோகம் இல்லையா? நீ என்ன காட்டி கொடுத்திருந்தாலும் அவருக்கு என்ன எதுவும் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நான் அவர்கிட்ட வேலை செய்யலையே. ஆனா அவர் உன்னை தேடி பிடிச்சு அடிப்பாரே. அதுக்கு என்ன? அவருக்கு என்ன அடிக்க வரத்துக்குள்ள எங்கேயாவது ஓடி போயிருப்பேனே. இல்ல டாங்கி, அந்த கரும்பு தோட்டத்துக்குள்ள போய் உன் இஷ்டத்துக்கு சாப்பிடுன்னு உனக்கு பர்மிஷன் கொடுத்ததே நான் தானே. அப்புறம் எப்படி உன் மேல நான் பழிய போட முடியும்? அது மட்டும் இல்ல, நீ அடி வாங்குறதையும் நான் விரும்பல. தனது நண்பனின் குணத்தை உணர்ந்த கழுதை பெருமிதம் கொண்டது. துன்பத்தில் இருக்கும் தனது நண்பனை காப்பாற்ற ஒரு திட்டம் போட்டது. மறுநாள் தோட்ட சொந்தக்காரன் தோட்டத்தில் இருக்கும் பொழுது அங்கு நுழைந்த கழுதை கரும்புகளை ஒவ்வொன்றாக மென்று தின்ன ஆரம்பித்தது. சத்தத்தை கேட்ட தோட்டக்காரன் அந்த இடத்தை நோக்கி வேகமாக ஓடி வந்தான். ஏய், இங்க என்ன பண்ற? இவ்வளவு நாளா என் தோட்டத்தை நாசமாக்குனது நீதானா? உன்னை உண்டு இல்லைன்னு பண்றேன் பாரு. தோட்டக்காரன் தன்னுடைய கையில் இருந்த தடியால் கழுதையை ஓங்கி அடிக்க முயன்றான். ஆனால் அது அங்கிருந்து தப்பி ஓடியது. அது நாய் இருக்கும் இடத்திற்கு சென்றது. டியர் ஃப்ரெண்ட், உன்னை கூட்டிட்டு போக உன் முதலாளி இங்க வரப்போறாரு. அது எப்படி சொல்ற? கொஞ்சம் பொறுத்திருந்து பாரு. தோட்டக்காரன் தனது நாய் மீது எந்த தவறும் இல்லை, எல்லா தவறிற்கும் கழுதைதான் காரணம் என்பதை உணர்ந்து கொள்கிறான். உடனே தனது நாயை தேடிச் சென்றான். ஒரு இடத்தில் தனது நாய் இருப்பதை கண்டான். உடனே தனது பிரியமான நாயை தூக்கிக் கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். இதை கண்ட அந்த கழுதை தலையை ஆட்டி தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தியது. முன்பு ஒரு காலத்தில் யானை ஒன்று இருந்தது. அதற்கு தங்க தந்தங்கள் இருந்தன. அது ஒரு குளத்தின் அருகே வாழ்ந்து வந்தது. அந்த குளத்தின் அருகே ஒரு வீடும் இருந்தது. அந்த வீட்டில் ஒரு ஏழை பெண் தன்னுடைய 2 குழந்தைகளுடன் வசித்து வந்தாள். அவர்கள் வறுமையில் வாடினார்கள். அந்த பெண் குடும்பம் நடத்த மிகவும் கஷ்டப்பட்டாள். அந்த பெண் தனது 2 குழந்தைகளுடன் வாழ்க்கை நடத்த கஷ்டப்படுவதை யானை கண்டது. நான் என் தந்தத்துல ஒரு பகுதியை அவங்களுக்கு கொடுத்தேன்னா அவங்க அதை வித்து அதுல இருந்து வர பணத்துல அம்மாவும் அந்த குழந்தைகளும் சந்தோஷமா வாழலாம். உடனே அந்த யானை வறுமையில் வாடும் அவர்களது வீட்டை நோக்கி சென்றது. யானை தனது வீட்டை நோக்கி வருவதைக் கண்ட அந்த பெண் அதிர்ச்சி அடைந்தாள்.
எதுக்காக இங்க வந்திருக்க? உனக்கு கொடுக்கறதுக்கு இங்க ஒண்ணு கிடையாது. முதல்ல இங்க இருந்து போ. நான் உங்ககிட்ட இருந்து எதையும் எடுத்துட்டு போக வரல. ஆனா நான் உங்களுக்கு கொடுக்கத்தான் வந்திருக்கேன். உங்க நிலைமை எனக்கு புரியுது. என் தந்தத்துல ஒரு பகுதியை உங்களுக்கு தரேன். அத நீங்க வித்து அதிலேந்து வர பணத்தை வச்சு நீங்க சந்தோஷமா வாழலாம். யானை தனது தந்தத்தின் ஒரு சிறு பகுதியை உடைத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தது. உனக்கு ரொம்ப நன்றி. உனக்கு எவ்வளவு நல்ல மனசு. உன்னோட தந்தத்தையே எனக்கு கொடுத்துட்டியே. தாயும் அவளது குழந்தைகளும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். அவர்கள் அந்த தங்க தந்தத்தை விற்று மிகவும் வசதியாக வாழ ஆரம்பித்தார்கள். விரைவிலேயே அவர்கள் பணம் முழுவதும் கரைந்து போனது. மறுபடியும் அவர்கள் அந்த யானையிடம் உதவி கேட்டு சென்றனர். அன்பான யானையே, உன் தந்தத்துல இருந்து இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு கொடுத்தீனா எங்களுக்கு வேற யார்கிட்டயும் கடை வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. எனக்கு இன்னும் கொஞ்சம் தந்தத்தை கொடுக்கறியா? இந்த ஒரே ஒரு முறைதான் ப்ளீஸ். மறுபடியும் அந்த யானை தனது தந்தத்தின் ஒரு சிறு பகுதியை உடைத்து அந்த பெண்ணிடம் கொடுத்தது. இவ்வாறாக அவர்கள் கேட்கும் பொழுதெல்லாம் அந்த யானை தனது தந்தத்தின் ஒரு சிறு பகுதியை உடைத்து கொடுத்து கொண்டே வந்தது. இதுவே அவர்களுக்கு வாடிக்கையாய் போயிற்று. அந்த பெண்ணும் அவளது 2 குழந்தைகளும் மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தனர். தந்தத்தை விற்ற பணத்தினால் அவர்களது வாழ்க்கை மிகவும் ஆடம்பரமாக மாறிப்போனது. ஒரு நாள் அந்த பெண் மிகவும் பேராசை கொண்டு அந்த தந்தம் முழுவதையும் தனதாக்கிக் கொள்ள விரும்பினாள். ஒரு நாள் அவள் தனது குழந்தையை கூப்பிட்டு, இனிமேலும் நாம இந்த யானையை நம்பிட்டு இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஒருவேளை அது ரொம்ப தூரம் போயிட்டு திரும்பி வராம போயிடுச்சுன்னா, அந்த மாதிரி நடந்ததுன்னா நாம மறுபடியும் ஏழை ஆயிடுவோம். அடுத்த முறை அந்த யானை இந்த பக்கமா வரும்போது அதோட மொத்த தந்தத்தையும் நாம சொந்தமாக்கிக்கணும். அம்மா, இப்படி செய்யறது ரொம்ப தப்பான காரியம். நம்மால அந்த யானைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது. ஆனால் பேராசை கொண்ட அந்த பெண் திட்டமிட்டபடியே அந்த யானையை நோக்கி சென்றாள். யானையின் அருகில் சென்ற அந்த பெண் மிகவும் பலத்துடன் அதன் தந்தங்களை உடைக்க முயற்சித்தாள். வலியால் துடித்த அந்த யானை முட்டி அவளை கீழே தள்ளியது. பேராசை பிடிச்சவளே, நான் உனக்கு உதவி பண்ண நினைச்சேன். ஆனா நீ என்ன கொல்ல துணிஞ்சிட்ட. நீ கேட்கும் போதெல்லாம் நான் என்னுடைய தந்தத்தை எடுத்து உனக்கு கொடுத்தேன். ஆனா உனக்கு நன்றி உணர்வே இல்லை. நான் இந்த இடத்தை விட்டே போறேன். மறுபடியும் திரும்பி வரவே மாட்டேன். அந்த பெண் தனது தவறுக்காக மிகவும் வருந்தினாள். யானையிடம் தன்னை மன்னிக்குமாறு மன்றாடினாள். நான் பேராசையால தப்பு பண்ணிட்டேன். தயவு செய்து என்ன மன்னிச்சிடு. பேராசை பிடிச்சவளே, நான் மறுபடியும் இந்த இடத்துக்கு வரவே மாட்டேன். மாறல்: பேராசை பெருநஷ்டம்.